மதுரை கடவு காத்த ஐயனார் கோவில் பட்டியலின மக்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதி மறுப்பதாக வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அனைத்து தரப்பு மக்களும் சுவாமி தரிசனம் செய்ய எவ்வித தடையை விதிக்கக்கூடாது என நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மதுரை கடவு காத்த ஐயனார் கோவில் பட்டியலின மக்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதி மறுப்பதாக வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அனைத்து தரப்பு மக்களும் சுவாமி தரிசனம் செய்ய எவ்வித தடையை விதிக்கக்கூடாது என நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். வணக்கம் நாகேந்திரன், விவரங்கள். வணக்கம் சுபா. மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் மேகா சுரேஷ் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார். நான் மதுரை மாவட்டம் ஆண்டார் கொட்டாரம் என்னும் பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வருகிறேன். எங்களது ஊரில் சுமார் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கடவு காத்த ஐயனார் கோவில் உள்ளது. இந்த கோவில் இப்பகுதியில் மிகவும் பிரபலமான பிரசித்தி பெற்ற கோவிலாகும். எங்களது சுற்று கிராமமான 6 கிராமங்களைச் சேர்ந்த கிராம மக்கள் இந்த கோவிலில் வழிபட்டு வருகின்றனர். இந்த பகுதியில் பட்டியலின மக்களுக்கு அதிக அளவில் வசித்து வருகின்றனர். ஆனால் இந்த கோவிலில் உள்ளே பட்டியலின மக்களுக்கு இதுநாள் வரை அனுமதி கிடையாது. இந்த நிலையில் கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதம் திருவிழா 3 நாட்கள் நடைபெறும். இந்த திருவிழாவில் இறுதி நாட்கள் பாரி வேட்டை எனும் நிகழ்ச்சி, பல பழங்களை சூறைவிடும் நிகழ்ச்சியும் நடைபெறும். இந்த திருவிழாவின் போது பட்டியலின மக்கள் கோவிலின் சுற்றுச்சுவர் வெளியே நின்றுதான் சாமி கும்பிட வேண்டும் என உள்ளே பட்டியலின வகுப்பை சேர்ந்தவர்கள் யாரும் அனுமதி கிடையாது எனவும், கோவிலின் சுற்றுச்சுவர் வெளியே இருந்து பூஜை பொருட்கள் கொடுத்தால் கோவில் பூசாரி பூஜை செய்து கோவிலுக்கு வெளியே கொடுத்து விடுவார். இந்தியாவில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் தாங்கள் விரும்பும் கடவுளை கும்பிட உரிமை உண்டு. இது அரசியல் அமைப்பின் அடிப்படையில் உரிமையாகும். ஆனால் ஆண்டார் கொட்டாரம் பகுதியில் உள்ள எங்கள் கோவிலில் பட்டியல் சமூக மக்கள் கோவிலில் திருவிழாவின் போது மற்றும் சாதாரண நாட்களிலும் உள்ளே செல்ல அனுமதி இல்லை. இது சட்டவிரோதம் ஆகும் எனவும், கோவிலில் வழக்கமான பூஜைகளுக்கு வருகின்ற திருவிழா நாட்களில் பட்டியலின மக்கள் கோவில் உள்ளே சென்று சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்க உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதி தனபால் முன்பு விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் கோவில் சாமி தரிசனம் செய்வதை யாரும் தடுக்கவில்லை என்றனர். மனுதாரர் தரப்பில் பட்டியலின மக்கள் உள்ளே சென்று சாமி தரிசனம் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து நீதிபதி அனைத்து தரப்பு மக்களும் சாமி தரிசனம் செய்ய எந்த விதமான தடையும் விதிக்கக்கூடாது எனவும், அவ்வாறு உள்ளே வந்து சாமி தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டால் உடனடியாக காவல்துறை அணுகி உரிய பாதுகாப்புடன் சாமி தரிசனம் செய்ய காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை முடித்து வைத்து உத்தரவிட்டுள்ளனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.